Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் நடுவிலே ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மத்தியிலே அவர் அசைவாடுகிற ஆண்டவர். ஆமென். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறவங்க யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்களுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ராபர்ட் ஜெயராஜ் அவர்கள் மூலமாக அவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு ஆண்டவருடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மட்டுமாய் கர்த்தர் இந்த சபையை காத்து வழி நடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருந்தீங்கன்னா நான் நல்லா நிம்மதியாக பேச முடியும். நீங்கள் இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாயிரும். ஓகே, முதல் முறையாக வந்திருக்கிறேன் பாருங்க. சகோதரர் நல்லா தெரியுது, அங்கே ஒரு சகோதரி நல்லா தெரியுது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 15 வருஷங்களாக போதகர் கணத்திற்குரிய போதகர் பாஸ்டர் ராபர்ட் ஜெயராஜ் அவர்களோடு இருந்து ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆரம்ப நாட்களிலே இந்த டெல்லி பட்டணத்திலே இசை வாசிக்கும்படியாக வந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் எங்கே கொண்டு நிறுத்தியிருக்கிறாருன்னு யோசிக்கும் போது ஆண்டவருக்கே மகிமையும் சகல கனத்தையும் நான் செலுத்துகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். மனுஷர்கள் மனித ரீதியாக சில காரியங்கள் நம்ம யோசிக்கலாம், நம்ம பிளான் பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஆமென். ஆனால் அதில் ஆண்டவருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம், அதே போல் எதுவுமே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். சிலர் இந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஏதோ காலையில் எந்திக்கிறோம், கடமைக்காக வெளியே போகிறோம், வேலையை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு வர்றோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், அவ்வளோதான். அடுத்த நாள் எழுந்துச்சு மறுபடியும் போகிறோம். இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்குது. அப்படி யாரும் கிரேஸ் லைஃப் சென்டரில் யாரும் அப்படி இல்லைன்னு நான் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று நான் சொல்லுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம யாவரும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் நம்ம எல்லாம் ஒன்றாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இங்கே யார் முதலாவது வர்றா, யார் கடைசி வர்றா, யார் ரெண்டாவது வர்றா அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று நாம் வேத வசனத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்தை அவர்கள் எட்ட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய அவருடைய சித்தமாக இருக்கிறது. நான் அநேக வருஷத்துக்கு அப்புறம் தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே தம்பி, இப்படி உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஸோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக காரியங்கள் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. போதகர் சாம், பாஸ்டர் அஸ்வதி, அவருடைய குமாரன், எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். அவரெல்லாம் எங்கள் ஊரில் சார்ந்தவங்க, தூத்துக்குடி பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல் பாஸ்டர் ஜாஷுவா டேனியல் அவருடைய குடும்பத்தையும் நான் நினைக்கிறேன். அவர்கள் இந்த சபையை கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் செய்த பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் அவர்களுக்கும் கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய மூத்த போதகரை நினைத்து கொள்ளுங்க. பாஸ்டர் சாமோட இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து கட்டி எழுப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பல வருஷங்களுக்கு முன்பதாக இதே பில்டிங்கில் நாங்கள் ஒரு சபையை ஆரம்பிப்பதற்கு, ஆங்கில ஆராதனை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் முயற்சித்தோம். அது 2011 வருஷம் நினைக்கிறேன். ஓகே, 11, 12 வருஷத்தில் இங்கே இருக்கிறதான அநேக காலேஜஸ் மத்தியில் நாங்கள் சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து அவர்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துவதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கொடுத்தார். ஆனால் பல காரணங்கள் நிமித்தம் அது கண்டினியூ பண்ண முடியாமல் அப்படியே நின்று போனது. ஆனாலும் இந்த பில்டிங்கில் கர்த்தர் செய்கிற இந்த மகத்தான வேலைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சபை எங்கே இருக்கிறதோ, தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே ஒரு வெளிச்சம் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதன் இங்கே உள்ள இருக்கிற நம்ம அறிந்திருக்கிற மாட்டோம்.
நம்ம ஏதோ வருவோம் போவோம், ஆனால் வெளியே இருக்கிற ஜனங்கள் அதை அறிந்து இருக்கிறார்கள். இந்த சபையின் நிமித்தம் இந்த ஏரியாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க? மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் நமக்கு யாரும் கிடையாது. ஆமென். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் எப்படி மாறிக்கிட்டு இருக்கிறது பாருங்க. ஆண்டவருடைய சபைக்கு விரோதமாக யாரெல்லாம் ஆண்டவருக்காக பயன்படுகிறார்களோ, தைரியமாய் நின்று பேசுகிறார்களோ, அவர்களுக்கு எதிராக துப்பாக்கி தான் வருது. கடந்த நாட்களில் ஒரு மனுஷனை கொண்டுட்டாங்க அமெரிக்காவில். அருமையான ஒரு 31 வயது தான் அந்த நபருக்கு. ஆண்டவருக்காக பயன்பட்ட ஒரு நபர். இப்படிப்பட்ட கொடூரமான நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தின்படி our fight is not in flesh. அது எப்படி சொல்றது? It is against the principalities and darkness. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் யுத்தம் பண்றதில்லை. அப்படி இருந்தா எல்லாரும் தோத்துருவோம். நம்புறீங்களா? ஆமென். உங்க கையில ஒரு அருவாளை கொடுத்து போய் வெட்டுங்கடா அப்படின்னா எத்தனை பேர் வெட்டுவீங்க? தோத்துருவோம். பயந்து அருவா பார்க்கும் போதே நம்ம கையில நடுங்கி ஓடிடுவோம். நம்ம அதுக்காக ஆண்டவர் அழைக்கல. ஆமென். நாம் என்ன யுத்தம் பண்ணுகிறோம்? வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகளுக்கு எதிராக. ஆமென். இந்த யுத்தமானது you have to win over through the spirit. ஆமென். அது ஆவியினாலே செய்யப்படுகிற ஒரு யுத்தம். அதனால தான் சபைக்கு வருகிறோம், ஃபெலோஷிப் நமக்கு தேவை, ஜெபிக்கிறோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம், ஆண்டவருக்குள்ளாக நம்ம வளருகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்களில் ஏதோ சபைக்கு வருகிறோம் போகிறோம் என்பதாக அல்ல, நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். அதை பற்றி தான் ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம ஒரு அதிகாரத்தை வாசித்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு 24வது அதிகாரம் 25வது அதிகாரம் இந்த இரண்டு சாப்டர்ஸ்லையும் இருந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே வாஞ்சையோடு விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற வார்த்தை, உம்முடைய பேசுகிற வார்த்தை நீர் இப்பொழுது கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் செய்ய நினைத்தது எதுவுமே தடைப்படாது என்று நாங்கள் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை அது எதற்காக செலுத்தப்படுகிறதோ அது அதற்குரிய காரியத்தை அது செய்து திருப்பி வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, let your word be given to your people. உம்முடைய வார்த்தையானது அது பிற்கப்பட்டு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தையாய் அதை நீர் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. பேசுகிறவர் நான் அல்ல, பேசுகிறவர் நீர். உம்முடைய சத்தத்தை இந்த சபை கேட்கட்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம். ஆண்டவரே, நீர் பேசும், நான் கேட்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தை நான் திறந்து உம்முடைய வார்த்தையை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய மகிமையினால் இந்த இடத்தை ஆண்டவரே ஒரு விசை கூட நீர் ஆண்டவரே சூழும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்திலே ஆண்டவரே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் செய்யப்படும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கே சகல கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மத்தேயு 24வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படியாக நாங்கள் வாசிக்கிறோம். யாராவது ஒருவர் தமிழில் வாசிங்க. மத்தேயு 24. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்,
உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். Praise the Lord. Hallelujah. இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்குரிய நோக்கமே இதுதான். அவர் இந்த உலகத்திற்கு வந்தது நோக்கமே இந்த உலகத்தில் உள்ள அசுத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கி மனுஷர்களுக்குள்ளாக இருக்கிறதான கெட்ட சுபாவங்களை நீக்கி பரிசுத்தவான்களாய் ஒரு மனவாட்டியாகி ஒரு சபையை அவர் ஏற்படுத்துவதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். ஆகவே எத்தனை பேர் டிசம்பர் மாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறீங்கன்னு தெரில. நல்ல கேக் பண்ணலாம், நல்லா செலிப்ரேட் பண்ணலாம், அப்படி இப்படின்னு நல்லா பிளான் போட்டிருப்போம், ரைட்? ஆனால் ஏப்ரல் மாதத்தில் அதே செலிப்ரேஷன் இருக்குமாங்கிறது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயம். ஏன்னா உயிர் தெழுந்த அந்த ஆண்டவரை அந்த ஒரு நாள் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னா டிசம்பர் மாதம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் ஆவிக்குரிய ஜனங்களாகிய நாம் நம்முடைய நோக்கம் எல்லாம், ஆண்டவரே இது டிசம்பர் மாதமாக இருந்தாலும் சரி, ஏப்ரல் மாதமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஜனவரி மாதம் ஒரு வருஷத்தின் புதிய ஒரு நாளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நாட்களாக இருந்தாலும் சரி, உமக்கென்று நான் உண்மை உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதற்காகவே இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பாவிகளை ரட்சித்து அவர்களுக்கு புது வாழ்வை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இயேசுவோடு அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவரோடு இருந்த டிசைபிள்ஸ், சீஷர்கள் 12 பேர். அவர்கள் எல்லாரும் படித்தவர்களும் கிடையாது, அப்படிதானா? எல்லாருமே பாமர ஜனங்கள். அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் தமக்கென்று தம்முடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த டிசைபிள்ஸ், அந்த சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க ஒரு கேள்வி. ஆண்டவரே, நீர் சொன்ன இந்த காரியங்கள், இந்த எருசலேம் டெம்பிள், இந்த தேவாலயம் ஒரு நாள் இடிக்கப்படும் அப்படின்னு சொல்றீங்களே, இது எப்போ நடக்கும்? எப்போ அந்த கடைசி காலம் உண்டாகும் அப்படின்னு சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு 2025 வருஷத்துல, இது எத்தனாவது மாதம்? 9வது மாதம். இந்த மாதத்துல உட்கார்ந்து கொண்டு நாமளும் அதே கேள்வியை நாம கேட்டுட்டு கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, எப்போ எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும்? எப்போ ஆண்டவரே இப்படிப்பட்ட கஷ்டங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து எங்களுக்கு எப்போ ஒரு விடுதலை உண்டாகும்? எப்போ நீங்க வரப்போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு ஒரு வேலை இல்லை என்றால் இன்றைக்கு அது மறுபடியுமாக நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க எல்லாருமே ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அது மிகவும் அவசியம். ஆண்டவர் மேல நம்ம அன்பு வைத்திருக்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம ஓடுகிறோம், உழைக்கிறோம் என்று சொல்வதை பார்க்கலாம். ஆண்டவரோடு இருப்பது மிக முக்கியமான காரியம். ஒரு வசனம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, மார்க் 3 அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 3வது அதிகாரத்தில் 14-15 வசனங்களை பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். என்னுடைய பழக்கத்தின்படி நான் ஒரு 2-3 தடவை அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை சொல்லுவேன். ஏன்னா முதல் தடவை சொல்லும்போது பாஸ்டர் எடுத்துருவாங்க, 2வது தடவை சொல்லும்போது ஊழியத்தில் இருக்கிறவங்க எடுத்துருவாங்க, 3வது தடவை சொல்லும்போது தான் கொஞ்சம் அப்படியே மெதுவாக அப்படி தேடி எங்கே இருக்குது இந்த புஸ்தகம், எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, என்னுடைய நோக்கம் எல்லாம் எல்லாருமே, சபையில் இருக்கிற எல்லாருமே வேத வசனத்தை திறந்து வாசிக்கணும் என்பது தான். எங்களுடைய சபையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாரும் ஐபேடு, கேஜெட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு சபைக்குள்ளே வர்றாங்க. வந்துட்டு அதுதான் வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அதுக்குள்ளே அங்கே போயிட்டு வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு மெசேஜ், ஃபேஸ்புக்கில் இவங்களை பார்த்துட்டு வந்துடுறது, ஆஸ்திரேலியா போயிட்டு வந்துடுறது, அதுக்கப்புறம் ஹல்லேலூயான்னு சொல்கிறது. இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆகவே எல்லாருமே வேத வசனத்தை நீங்கள் சுமந்து ஆலயத்திற்கு வர வேண்டும். ஆமென். சிலர் கொஞ்சம் கோவப்படுறீங்க, அதற்காக எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் எங்களுடைய வேலையே. ஆண்டவர் எதற்காக தான் எங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே தயவு செய்து நீங்கள் மார்க் எழுதின
சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14-15 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக, முதலாவதாக அவர் தம்மோடு இருக்கவும், அதற்கப்புறம் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும், ஓகே, வியாதிகளை குணமாக்கி ஓகே, பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இப்ப இருக்கிற காலத்துல எல்லாரும் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்கன்னா, நான் கையை நீட்டினா அப்படியே எல்லாரும் தப்ப 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 தப்புன்னு விழுந்துடணும். ஓகே, நான் அப்படியே இந்த நடுவில் அப்படி நடக்கும் போதே 2 சைடு உள்ளவங்க அப்படியே இந்த செங்கடல்ல நடக்கும்போது அப்படியே தண்ணீர்லாம் 2 பக்கம் நின்ன மாதிரி அப்படி இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆனா நீங்க ஆண்டவரோடு அந்த வசனத்தை பாருங்க, 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் கூட, 14வது வசனம், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். முதலாவது காரியம், நீங்க இயேசுவோடு இருக்க வேண்டும். எப்படி நான் இயேசுவோடு இருக்க வேண்டும்? எப்படி இருக்க முடியும்? உங்க வீட்டுல நீங்க உங்க கணவனோடு, உங்க மனைவியோடு, உங்களோட பிள்ளைகளோடு நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? உங்களுடைய பெற்றோர்களோடு இருக்கிறீங்களா இல்லையா? கவனிக்கிறீங்களா? ஆமென். இல்லைன்னா நீங்க பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிறீங்களா? கிடையாது. உங்க வீட்டுல உங்களோட குடும்பத்தாரோடு தான் நீங்க இருக்கிறீங்க. அதற்காக தான் முதல்ல உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கிறார். இயேசுவோடு நம்ம இருக்க வேண்டும். அதற்காக தான். அதுக்கப்புறம் தான் உங்களை பிரசங்கம் பண்ணுவதற்கும், பிசாசுகளை துரத்துவதற்கும், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவதற்கும், அதெல்லாம் அதுக்கப்புறம். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அப்பொழுது அவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம் நம்ம யூசுவலா நம்ம யோசிக்கிறது என்னன்னா ஆசீர்வாதங்கள், ரைட்? ஆனா நான் இப்படி இந்த வசனத்தை யூஸ் பண்ண விரும்புறேன். முதலாவது நீங்க ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க ஜெபத்துல ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். வியாதியஸ்தர்கள் உங்களுடைய ஜெபத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். பாஸ்டர் வந்தாதான் அற்புதம் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்துல இயேசுவிற்கு முன்பதாக அப்படி இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எல்லாருக்கும் அதற்குரியதான வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே தயவு செய்து ஆண்டவரோடு இருப்பதை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். இந்த டிசைபிள்ஸ், சீஷர்கள் இயேசுவோடு இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஒரு கேள்வி, எப்போ இதெல்லாம் நடக்க போகுது ஆண்டவரே? பார்த்தீங்கன்னா 7வது வசனத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு இதுல இருந்து ஹைலைட் பண்றேன். 7வது வசனத்தை பாருங்க, 24, மத்தேயு 24 7வது வசனத்துல, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இது எவ்வளவு நாளா உண்டாயிட்டு இருக்குது? பல வருஷங்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஓகே, இன்னும் ஒரு வசனத்தை பாருங்க, 14வது வசனத்தை பாருங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். முடிவு எப்போ வருதா? தேவனுடைய சுவிசேஷமானது எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் இந்த சபையை இந்த பகுதியில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எங்க வாழ்கிறீர்களோ அங்க ஆண்டவருக்கு உண்மையாக ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டும். இப்ப இருக்கிற காலத்துல எல்லாமே நான், எனது குடும்பம் அப்படிதான் இருக்குது. மற்றவர்களை பற்றி யோசிக்கிறதுக்கே டைம் இல்லாம போயிடுச்சு. கவனமா இருங்க. நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதே போல 22வது வசனத்தை வாருங்க, பாருங்க 22வது வசனத்தை. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களின் மூலம் அந்த கொடுமையான நாட்கள் குறைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். சபை தேவனால் ஏற்படுத்தப்பட்ட, கழுவி சுத்திகரிக்கப்பட்ட இந்த சபையின் மூலம் ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்திற்கு இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். சபை இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாள் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கிறது இந்தியாவில். இல்லைன்னா என்றைக்கும் ஆண்டவர் நிர்மூலமா பண்ணியிருப்பார். ஆமென். கடந்த 10 வருஷங்களாக 11 வருஷங்கள் நாம் பார்க்கிறோம் நம்ம தேசத்தில் நடக்கிற அட்டூழியங்கள். ஆனால் அதற்கு எதிராக பேசுவதற்கு யாருக்குமே முடியறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக அப்படிப்பட்ட நாட்கள் குறைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க 37வது வசனத்தை பாருங்க. 37வது வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்துல என்ன ஏற்பட்டது? நோவாவை ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறாரு, நீ போய் சுவிசேஷத்தை சொல்லு, அநேகர் என்னை விட்டு கடந்து போயிட்டாங்க, எனக்கு நான் விரும்புகிற காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் நான் பார்க்க முடிகிறதில்லை, ஆகவே நோவா நீ போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புனார். ஆனால் அவன் சொன்னதை யாருமே கேட்கல. இன்னைக்கு நீங்க போய் தெருவில் நின்று சொல்லுங்க, இயேசு வருகிறான்னு சொல்லுங்க, எல்லாரும் கேட்டுருவாங்களா? நான் 2000 குறிப்பிட்டு சொல்ல போனால் 2000 2005க்குள்ளாக எங்கள் ஊரில் தூத்துக்குடியில் நாங்கள் எவ்ரி சண்டே சர்வீஸ், காலையில் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் அஸ்வத்தி எங்கள் சபையில் இருந்து தான் வந்திருக்கிறாப்புல. ஸோ அந்த டைமில் யூ ஆர் நாட் த பார்ட் ஆஃப் த சர்ச், ரைட்? பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறது உண்டு. சைக்கிளில் போவோம், பயங்கரமாக காற்று அடிக்கும். இந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிடங்கள் கிடையாது, ரைட்டா? அதனால பயங்கரமான காற்று அடிக்கும். ஆனால் அது நடுவிலாக பயங்கரமான பாடுகளை நிமித்தம் வி ஸ்டில் டிட் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக தெருக்களில் நின்று பிரசங்கம் பண்ணின நாட்கள் உண்டு. எனக்கு எல்லா ஞாபகத்துக்கு வருகிறது. முதன்முறையாக என்னுடைய கரத்தில் ஒரு பிரதர் மைக்கை கொடுத்து பேசுன்ட்டார். நான் அப்போ இந்த வயசு கிடையாது, சின்ன பையனை, யாருமே எனக்கு தெரியல இங்கே அந்த அளவுக்கு. மேபி இந்த மாதிரி பசங்க நினைக்கிறேன், ஓகே? அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போதே ஆண்டவர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு வசனத்தை சொன்னேன், ஏசு சீக்கிரமாக வருகிறாருன்னு சொன்னேன், அவ்வளோதான், முடிச்சிட்டேன். அவ்வளோதான் பேச முடிஞ்சது. ஆனால் பாருங்க, மக்கள் ரொம்ப ஆர்வமோடு உட்காந்து கேட்பாங்க. நம்ம கொடுக்குற அந்த ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கி வரி வரியாக உட்காந்து ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் கீழே இருக்கிறதான அந்த கான்டாக்ட் நம்பரை பார்த்து கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஜோமனுங்க இப்படி சொல்லுவாங்க. பக்கத்தில் எங்கேயாவது சபை இருந்ததுன்னா எங்களை சேர்த்து விடுங்க, எப்படி ஆண்டவருக்கு நாங்கள் காணிக்க கொடுக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை அவர்கள் கேட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இப்போ எங்கள் அப்பா இன்னும் அங்கே பெரிய ஊழியராக இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற எதிர்ப்பை பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சபைக்கே தேடி வந்துட்டாங்க. அப்பா தனியாக மாட்டிக்கிட்டாங்க சர்ச்சில். ஆனால் வாட்ச்மேன் எப்படியோ சமாளித்து அவர்களை அனுப்பிவிட்டார். அந்த அளவுக்கு கொடுமையான நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் ஒரு ஓப்பன் டோர் இருந்தது, ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடிகிறதில்லை. ஆக அப்படிப்பட்ட காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நோவாவின் நாட்களைப் போல இப்பொழுதும் அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு 3 உதாரணங்களை சொல்லுகிறார். அதில் முதலாவது உதாரணத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பதாக வேகமாக எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். 25வது அதிகாரம், மத்தேயு 25வது அதிகாரம். இப்படி ஆண்டவர் பேசிக்கொண்டே வரும்போது ஒரு உதாரணத்தை அவர்கள் நடுவில் சொல்லுகிறார். அதுதான் மத்தேயு 25வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கவனமாக கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எல்லாருமே இதை கண்டிப்பாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. ஒரு விசை கூட 25வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி,
உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆல்ரைட். ஸோ மத்தேயு 25வது அதிகாரத்தில் முதலாவதாக இந்த உதாரணத்தை இயேசுவே தன்னுடைய சொந்த வார்த்தையினால சொல்லிய இந்த உதாரணத்தை நாம் பார்க்க முடிகிறது. என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது பரலோக ராஜ்யம், முதலாவது நம்ம மனசுல வைக்க வேண்டிய காரியம், நம்ம எல்லாரும் கிரேஸ் லைஃப் சென்டர் அப்படின்னு நமக்கு சபைக்கு பேர் இருந்தாலும், நம்ம எங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யாவரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துல பங்குள்ளவர்களா இருக்கிறோம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எத்தனை பேர் நீங்க அறிந்திருக்கிறீங்க என்று தெரியவில்லை. ஆண்டவராகிய இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா எங்க நீங்க வாசித்தாலும் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய ராஜ்யம். இயேசுவானவர் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு வார்த்தை தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன். இந்த வார்த்தையை நீங்க உங்களுடைய ஃப்ரீயா இருக்கும்போது, இன்னைக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க வேதாகமத்தை எடுத்து மத்தேயு சுவிசேஷத்தை நீங்க அப்படியே புரட்டி பாருங்க. எத்தனை முறை இந்த வார்த்தை கிங்டம் ஆஃப் காட் இல்லைன்னா தேவ ராஜ்யம் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்குது என்பதை பார்த்தீங்கன்னா நீங்க உண்மையிலே ஷாக் ஆயிருவீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர்ஸ்லையும், எல்லா அதிகாரத்திலையும் உங்களால பார்க்க முடியும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. அப்படின்னா வேதாகம் புத்தகத்துல ஒரு வசனம், ஒரு இல்லைன்னா ஒரு வார்த்தை மறுபடியும் வருகிறது என்றால் அதற்கு மிகுந்த அர்த்தம் உள்ளது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் இங்க சொல்லுகிறார். அட் தட் டைம், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு, அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யம், சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் வந்து ஒரு நாணயத்தின், ஒரு காயினோட 2 பகுதியை போல. ஓகே, ஒரு காயினை எடுத்து நீங்க கடையில கொண்டு கொடுக்குறீங்க, ஒரு சைடு கிளியரா இருக்குது, இன்னொரு சைடு கொஞ்சம் அழிஞ்சு போயிருந்துச்சுன்னா அவன் எடுப்பானா? எடுக்க மாட்டான். ரைட்டா? ஸோ ரெண்டு பகுதியுமே மிக முக்கியமான காரியம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி வேதாகம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பொழுதே நமக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆல்ரெடி நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக நாம் காண முடிகிறது. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம், லூக்கா 17:21. லூக்கா 17:21 வசனத்தை பார்க்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் சொல்லலாமா? தேவனுடைய ராஜ்யம் எனக்குள், சத்தமாக எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம்? இது ஒரு பகுதி, நாணயத்தின் ஒரு பகுதி. ஆல்ரைட். இன்னொரு பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்பொழுது, தேவனுடைய ராஜ்யம் இனி வருகிற நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது சபையாகிய மணவாட்டி சபையாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, ஆண்டவரோடு நாம் இருக்கிறோம் பாருங்க, அது தேவனுடைய இன்னொரு ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக வேதாகமும் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. ஆகவே இங்கே இருக்கிற நாட்களும் நமக்கு அவசியம். இங்கே நம்ம உண்மையா இருந்தோம்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வருஷங்களாக நாட்களே கிடையாது. அவரோடு கூட நாம் எப்பொழுதும் இருப்பதற்கு அது நமக்கு உதவியா இருக்கும். ஆகவே இந்த உதாரணத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது எதற்கு இவ்வளவு முக்கியமாக
இந்த உதாரணத்தை ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்கிறார் என்று நாம் யோசிக்கும் பொழுது, இது தேவனுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்கள் இல்லைன்னா பங்கா இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்காக கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. ஆகவே கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் லைக் டூ சைட்ஸ். ஒரு பகுதி கிங்டம் ஆஃப் ஹெவன் ஆல்ரெடி நமக்குள்ளாக வந்துவிட்டது. இன்னொரு பகுதி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எட்டும் பொழுது the kingdom of God will come to fruition, completion. Praise the Lord. இந்த kingdom of God, ஆண்டவருடைய ராஜ்யம் என்று பேசும்பொழுது இந்த ராஜ்யத்திலே ஒரு ராஜா இருக்க வேண்டுமா இல்லையா? ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து கேளுங்க, ராஜ்யத்தில் ஒரு ராஜா இல்லைன்னா அந்த ராஜ்யமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்திற்கு அவர் தலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம், நான் சபைக்கு போறேன், நான் இந்த சபையில பங்கு இருக்கு, எனக்கு மெம்பர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிடுறோம். யாரை மறந்துடுறோம்? ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால தான் நாமும் இந்த சபையில இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 22:28 வேகமாக சங்கீதம் 22:28 என்ன சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 22:28. For dominion belongs to the Lord and he rules over the nations. சங்கீதம் 22:28. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். நம்முடைய ராஜாதி ராஜா எப்படிப்பட்டவர்? ஜாதிகளை, different nations, different tribes and tongues are ruled by this King of Kings. Praise the Lord. And சங்கீதம் 115:16 சங்கீதம் 115:16 வசனத்தை வாசிங்க. வானங்கள் கர்த்தருடையவைகள். இந்த ராஜ்யத்தின் ராஜாதி ராஜா அவருடைய கண்ட்ரோல்ல தான் என்ன இருக்குது? வானங்கள் கர்த்தருடையது. பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியை நமக்கு கொடுத்துருவார். நீ இங்கே இரு, நான் அங்க இருக்கிறேன். ஆனா மனுஷன் என்ன பண்றான்? நான் இங்க இருக்க மாட்டேன், அங்க போறேன்னு என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் நீங்க போயிடாதீங்க, அங்க போய் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற காரியங்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இங்க இருக்கிறத நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஓகே, லாமெண்டேஷன்ஸ் 5:19. லாமெண்டேஷன்ஸ்னா புலம்பல். புலம்பல் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. புலம்பல் 5வது அதிகாரம் 19வது வசனம். பாஸ்டர், சங்கீதம் ஈஸியாக எடுத்துடலாம், ஆனால் இந்த புலம்பல் எங்கே போய் தேடுறதுன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் கண்டென்ட்ல நீங்கள் பார்த்துக்கோங்க எங்கே இருக்குதுன்னு. புலம்பல் 5வது அதிகாரம் 19வது வசனம். எடுக்க முடியாதவங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஏமா வாசிங்க. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். நம்முடைய ராஜாதி ராஜா அவர் தலைமுறை தலைமுறையா எப்போ இருந்து பார்க்கிறோம்? ஆரம்பத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தாவீதின் தேவன். ஆமென். அப்படியே பாருங்க, வந்துட்டே இருக்குது பாருங்க. அவர் டிசைபிள்ஸ், சீஷர்களுடைய தேவனா இருந்தார். இப்போ நம்முடைய தேவன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இவர் நம்முடைய தேவன், இவர் என்னுடைய தேவன். For generation to generation he is on the throne. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் இங்கே விளக்கம் கொடுக்கிறார். And then going further, அதற்கு அப்புறம் என்ன சொல்லுகிறார் பாருங்க. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட யாரை குறித்து? சத்தமா சொல்லுங்க. 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு ஏதாட்டு ஒரு காரியத்தை சொல்றாருன்னா கரெக்டா சொல்லுவார். அவர் சொல்ற ஒரு காரியத்தை இங்கேயோ அங்கேயோ நம்ம மாற்றக்கூடாது. அவர் 10 கன்னிகைகளை குறித்து சொன்னார்னா அது 10 கன்னிகைகள் தான். எதற்கு அவர் கன்னியை பற்றி சொன்னார்? ஆண்டவருடைய பிறப்பிலே நம்ம பார்க்கிறோம், மகிமையான ஒரு பிறப்பு, அப்படிதானா? ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் உதயமானார். Praise the Lord. Hallelujah. அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? கள்ளம், கபடு,
இல்லாத ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஒரு சபையை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சபையை அவருக்காக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையான ஆண்டவர் பாருங்க. ஹல்லேலூயா. உங்களை குறித்து உங்களுக்கு தான் தெரியும், என்னை குறித்து எனக்கு தான் தெரியும். நம்ம எங்கெல்லாம் தவறுகிறோம், எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்றோம். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உங்களை ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனவாட்டி சபையாக நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ கன்னியை பத்தி சொல்லும்போது ஒரு பியூரிட்டி, ஒரு தூய்மை, ஒரு பரிசுத்தம், ஹோலினஸ். தேவ சபையானது அது களங்கமில்லாத ஒரு சபையா இருக்க வேண்டும். இந்த சபையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற எல்லா ஜனங்களை குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், களங்கம் இல்லாமல் தூய்மையாக பரிசுத்தமுள்ள ஒரு மனவாட்டியாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். ஹல்லேலூயா. இதை நான் வேகமா நான் வந்து கதையை போல சொல்லிட்டு போனாலும் நீங்க மறுபடியும் இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து ஜெபித்து, ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். லெவிட்டிகஸ், லேவியராகமம் 11:45 வசனத்தில் இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நம்முடைய ராஜாதி ராஜா அவர் பரிசுத்தராய் இருக்கும் போது அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் யாவரும் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆண்டவருக்கு இருக்குமா இல்ல இருக்காதா? அது தப்பா இல்லையா? உண்மை. நம்முடைய ஆண்டவராயர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஜனங்களை அவர் எதிர்பார்க்கிறார் பாருங்க, பரிசுத்தம் உள்ள ஜனங்களை. ஏன்னா அவர் பரிசுத்தர், ஆகவே நாமும் பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து பேசுங்க, பரிசுத்தவான்களா இருங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கோவப்படாதீங்க. அவங்க யாராட்டும் உங்களை பத்தி சொன்னாங்கன்னா நீ பெரிய யோக்கியமான்னு கேட்டுறாதீங்க. எல்லாருமே பாவிகள் தான். வேத வசனம் சொல்லுகிறது, இங்க ஸ்டேஜ்ல இருக்கிறவனும் பாவி தான், பதவியில் இருக்கிறவர்களும் பாவி தான், எல்லாருமே பாவிகள் தான். சிறு பிள்ளைகளும் பாவிகள் தான். எனக்கு ஒரு 4 வயது குழந்தை இருக்குது. அது குழந்தையா இருக்கும்போது நல்லா இருந்தது. ஒரு வயசு கிட்ட ஆகும்போது சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது இது யாரு சொல்லி கொடுத்தா? சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ, இல்லை அந்த அக்கா சொல்லி கொடுத்துருப்பாங்களோ, இந்த சிஸ்டர், இந்த பிரதர், யாருமே இல்லை, இங்கிருந்து தான் வருது எல்லாம். ஆமென். பாவிகளா பிறக்கிறோம் என்பதுல சந்தேகமே கிடையாது. அப்படிதானா? நாம சொல்லி கொடுக்காத காரியங்கள் சிறு வயதுலேருந்து எப்படி அது அடம் பிடிக்கிறது, எனக்கு இதுதான் வேணும், அவளோட காரியத்தை நம்ம எடுத்துட்டோம்னா தூக்கி எரிஞ்சிடுறது. நாங்கள் சொல்லுவோம், போதகருடைய பொண்ணு நீ, பாஸ்டரோட டாட்டர், இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படிதான் பண்ணுவேன். ரைட்? என்ன சொல்றது? ஆமென். ஸோ பாவிகளா இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். ஒரு கல்யாணத்திற்காக ஆயத்தப்படுகிற ஒரு நபரை நீங்க யோசித்து கொள்ளுங்க. எப்படிப்பட்ட ஆட்களை சூஸ் பண்ணுவாங்க? ரைட்டா? ஒரு மகன், ஒரு 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 பாய் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை விரும்புவாள், அதே போல எப்படி ஒரு பெண் எப்படிப்பட்ட ஆணை விரும்புவா என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒரு மணவாளனாக அவர் காண்பிக்கிறார். அப்படி என்றால் மணவாட்டியாகிய சபை நாம் யாவரும் பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். சிந்தையிலே பரிசுத்தம், நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம், செயலிலே பரிசுத்தம். நிறைய பேர் சபையில பரிசுத்தமா இருப்போம், வீட்டில் அயோக்கியங்களா இருப்போம். வீட்டில் பரிசுத்தமா இருக்கலாம், ஆனா வேலை பார்க்கிற இடத்துல சாட்சி இல்லாதவர்களா இருப்போம். ஆனா தேவனுடைய சபையில இருக்கிற எல்லாரும் நமக்கு ஒரே முகம்தான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சபையிலும் அதே சிஸ்டர் தான், வீட்லயும் இதே மாதிரி தான் இருப்பாங்க, வேலையில வேலை பார்க்கும் போது அப்படிதான் இருப்பாங்க, பஸ்ல அப்படிதான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே அதே முகம் நமக்கு இருக்கணும். ஆமென். என்ன முகம்? ஆண்டவருடைய பிரதிபலிக்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். குயிக்காக இந்த 10 கன்னிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுல என்ன ஒரு வசனம், இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்றால், அவர்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட ஒரு ஜேர்னி. இட் இஸ் a journey, it is a race. In fact, அடுத்த பேரபிள், அடுத்த உதாரணத்தை ஆண்டவர் சொல்லும்போது எப்படி ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 14வது வசனத்துல, 14வது வசனம் 25வது அதிகாரம் 14. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு பிரயாணம்.
பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பிரயாணம். நம்ம எல்லாரும் பிரயாணத்துல போய்கொண்டே இருக்கிறோம். ஆமே. யாராவது நீங்க பிறக்கும்போது எப்படி இருந்தீங்களோ அப்படியே இப்போ இருக்கிறீங்களா? இல்ல, ஒரு மாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இருக்கிற அந்த அழகு போயிடும். ஆமென். நீங்க என்ன மேக்கப் போட்டாலும் இருக்காது. நான் அப்ப அப்படி இருந்தேனே ஆண்டவரே, இப்போ என்ன இப்படி ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால் நம்ம வெளியரங்கமாக அழகாகவே இருப்போம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் a journey, it is a race. பவுல் சொல்லுகிறான் பாருங்க, நான் வெற்றியாய் இந்த ஓட்டத்தை ஓடி முடித்தேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது ஒரு ஓட்டம். ஆமென். இங்க ஓடிக்கிட்டே இருங்க, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எடை எல்லாம் சரியாயிரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ இது ஒரு ஓட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ரேஸ். இந்த ஜேர்னி 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில், அதாவது நான் உங்களுக்கு சொன்னேன் இப்பொழுது, நல்ல ஒரு போராட்டத்தை ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்தேன் என்று பவுல் சொல்லுகிறாப்ல. அதே போல யாத்திரையாகமம் 13வது அதிகாரம், யாத்திரையாகமம் 2வது புத்தகம், வேதாகமத்தில் 2வது புத்தகம், யாத்திரையாகமம் 13:21 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருஷங்களாக வனாந்தரத்துல நம்ம உடுத்திருக்கிற இந்த ஆடையை கூட அவங்களுக்கு கிடையாது. வேற மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு. ஆனா அப்படிப்பட்ட நாட்களிலும் கர்த்தர் எப்படி பகலிலும் சரி இரவிலும் சரி அவர்களோடே இருந்து அவர்களை செம்மையாக நடத்தினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மையும் ஆண்டவர் சமமா, ஆமென், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையோடு ஒரு பாதுகாப்போடு நம்மையும் ஆண்டவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் இந்த வாழ்க்கையில ஒருபோதும் நீங்க விரக்திக்குள்ளாய் போயிடாதீங்க. என்ன இப்படி நடக்குது, ஏன் இப்படி, ஏன் குடும்பத்துக்கு மாத்திரம் இப்படி, ஏன் என்னுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் இப்படி? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எந்த நோக்கத்திற்காக அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் தாமே செய்து முடிப்பார். அது வரைக்கும் நாம் அமைதியா ஓட்டத்தை நம்ம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உமது வார்த்தை என் கால்களுக்கு விளக்காகவும் தீபமாகவும் என் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் இந்த பண்ணுகிறதா இந்த வாழ்க்கையில், இந்த ஜேர்னியில், இந்த ஓட்டத்துல நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம்தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஆகவே தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை ரீட் பண்ணி பகலிலும் சரி இரவிலும் சரி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தொடர்ந்து நம்ம கட்டி பிடித்து கொள்ள வேண்டும். யோசுவா பற்றி நம்ம வாசிக்கிறோம். யோசுவா ஆண்டவருடைய அந்த 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 ஊழியத்தை செய்வதற்காக அவன் நியமிக்கப்பட்ட பொழுது, பல லட்ச ஜனங்களை நடத்துவதற்காக அவன் நியமிக்கப்பட்ட போது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்ன? Be strong and courageous. தமிழ்ல பலங்கொண்டு திடமனதா இரு. எத்தனை தடவை சொன்னான்னு தெரியுமா? யோசுவா 1வது அதிகாரத்துல 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதற்கு முன்பதாகவே மோசேயின் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதே வார்த்தையை பேசியிருக்கிறார். என்னாகமத்தில் இருக்கிறது, டியூட்ரானமி, அங்கேயும் நம்ம பார்க்கிறோம். அநேக முறை ஆண்டவர் அவனுக்கு சொல்லிய ஒரு காரியம், பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ், வேர்ட் ஆஃப் காட் ஷுட் நாட் டிபார்ட் ஃப்ரம் யுவர் மவுத். ஆண்டவருடைய வார்த்தை உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. நம்ம வாயை திறக்கும் போது என்னதான் வரணும் சொல்லுங்க? ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். பாஸ்டர், நான் கடைக்கு போறேன், ஏதாட்டும் வாங்கணும், அங்க போய் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நான் சொல்றது? அதை நான் சொல்லலை. உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாம் பண்ணுகிற இந்த பிரயாணத்தில் நமக்கு தேவைப்படுகிறதான காரியங்களை கர்த்தர் நமக்கு சகலவற்றையும் நேர்த்தியாக அவர் செய்து முடிப்பார். ஆமென். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை கட்டி பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க ஜெபிக்கும் போதும் சரி, உங்களுடைய வார்த்தைகள் அல்ல, வேத வசனத்தை சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க, ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இங்கே நம்ம ஸ்கிரீன்ல போட்டுட்டு அல்லேலூயா சொல்லிட்டு போறதுக்கு ஆகல. அனுதினமும் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தின்படி நம்ம நடப்போமே ஆனால் நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி
கன்னிகைகளை போல நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. இங்கே 10 கன்னிகைகள். அடுத்ததாக ஒரு காரியம், 10 கன்னிகைகள் இருந்தாலும் வேத வசனம் சொல்லுகிறது, 2வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 25:2, அவர்களில் 5 பேர் புத்தி 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம்? இப்போ ஒரு 50 இருப்போமா? 50 பேர் இருப்போமா? ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். 25 பேர் இந்த சபையில, பாஸ்டர் வேத வசனத்தை பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு இங்க வர்றீங்க? இல்ல, ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. ஆண்டவருடைய ராஜ்யத்துல பாதி பேர் புத்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள், பாதி பேர் புத்தி இல்லாதவர்களா இருக்கிறார்கள். மிக யோசிக்க வேண்டிய ஒரு வசனம். இன்னும் அதிக வசனங்கள், நான் எனக்கு டைம் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்க, ஒரு ஆள் வந்து பெட்ல 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒரு ஆள் கைவிடப்படுவார்கள். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வயல்ல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், இன்னொரு ஆள். யோசித்து பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம்னா 4 பேரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் சந்திக்க அவர் வாஞ்சையா இருக்கிறார். அது யார் மூலம் நடக்கும்? பாஸ்டர் மூலமா அல்ல, உங்க மூலமா தான் நடக்கணும். வேலை பார்க்கிற இடத்துல, படிக்கிற ஸ்தலங்களில் 10 பேர், 15 பேர், 80 பேர், 100 பேர் இருக்கலாம். அவர்கள் மத்தியிலே நீங்க ஒரே ஒரு ஆளாக, வெளிச்சமாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். எதற்கு? அவரை பற்றி நீங்க மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், அவர்களையும் நீங்கள் விடுவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. புத்தி உள்ளவர்களாய், ஆல்வேஸ், எப்பொழுதும் புத்தி உள்ளவர்களாய் இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிரித்த முகத்தோட சொல்லுங்க, தயவு செய்து. இல்லைன்னா கோவப்பட்டுருவாங்க. பாஸ்டர், புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒரே சபையா இருக்கிறோம், ஒரே மாமிசமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே தேவையான ஒன்று புத்தி. ஞானமாய் செய்வதற்கு கர்த்தரை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். இப்படி எதற்காக இவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 3வது வசனத்திலிருந்து பாருங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. என்னங்க இது? என்ன கதை இது? எப்படி நம்ம இதை எடுத்துக்கிறது? தீவட்டிகளை எடுத்து கொண்டு போயாச்சு, ஆனா எண்ணெய் இல்லை. வேத புத்தகத்துல எப்போ நீங்க வாசித்தாலும் எண்ணெய் அப்படின்னு பார்க்கும்போது அது எதற்கு ஒப்பிடப்பட்டு சொல்லியிருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit of God, the third person in the Trinity. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய அது கேள்வி. நான் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறாரா? கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அநேகர் புத்தி இல்லாதவர்களா, எண்ணெய் இல்லாமல் சபைக்கு வர்றாங்க, காணிக்கை கொடுக்கறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவளுடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு சூழ்நிலை. மிக முக்கியமான காரியம். எல்லாரும் அதை குறித்து நீங்க கவனமா இருக்க வேண்டும். அதே போல லேம்ப், தீவட்டி என்று சொல்லும்போது, ஓகே, 4வது வசனத்தை நம்ம பார்த்துடலாம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். தீவட்டி என்று நாம் பார்க்கும்பொழுது இது ஆண்டவருடைய வார்த்தையை குறிப்பிடுகிறது. ஆகவே தான் நான் சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தை மிக முக்கியமானது. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் நாம் வாசிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நமக்கு வாழ்க்கையில வழியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ தீவட்டியும் தேவை, எண்ணெயும் தேவை. சத்தமா சொல்லுங்க, தீவட்டியும் தேவை, lamp and oil. ஆமென். ஹிந்தில எப்படி சொல்வீங்க? உங்களுக்கு புரிஞ்சா சரி, அதுதான் எனக்கு தேவை, என்னால சொல்ல முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு விதத்துல பார்க்க போனா லேம்பை நீங்க பார்த்துடலாம், அப்படிதானா? தீவெட்டி எல்லாருமே பார்க்குறாங்க, அதுக்குள்ள இருக்கிற ஆயில யாரும் பார்க்கறது கிடையாது. நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரு வண்டி நல்லா இருக்குது, வண்டி பல மாடல்ல போட்டுட்டே இருக்கிறோம், காசு பிடுங்கிட்டு போகுது. ஆனாலும் மாடலுக்காக நம்ம வாங்கிடுறோம்.
ஆனால் யாரும் நம்ம ஃபியூவல் பெட்ரோல் டீசலை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. அதே தாங்க. பெட்ரோல் நீங்கள் என்ன விலை பெரிய கார் வாங்கினாலும் பெட்ரோல் அப்படி தான் இருக்க போகுது, டீசல் அப்படி தான் இருக்க போகுது. அதனால் பெட்ரோல் டீசல் இல்லாமல் உங்கள் வண்டி ஓடாது. பரிசுத்த ஆவியானவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அவரை மாத்திரம் நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. பாடி எப்படி இருக்கோ அதெல்லாம் முக்கியம் கலை. சபை சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், இங்கே ஒரு லைட் இருக்கலாம், சிலுவை இருக்கலாம். சில சபைக்கு போனீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஒரு டேமரின் கொட்டு. சில சபைக்கு போயிட்டீங்கன்னா புகை தான் இருக்கும். புரியுதில்ல உங்களுக்கு? ஆனாலும் அது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு எதை நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையில் இருக்கிறாரா? அவருக்கு இந்த சபையில் முக்கியத்துவம் இருக்குதா? என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அவர் சொல்லுகிறபடி நான் செய்கிறேனா? அதை நாம் யோசிக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் புத்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதலாவது சாமுவேல் 1 சாமுவேல் 16:7 எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம். 16:7 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், கவலைப்படாதீங்க. நீங்க எப்படி இருக்கீங்கிறத பத்தி எனக்கு பொறுப்பு இதே கிடையாது. ஏன்னா என்னுடைய சாயல்ல தான் உங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க. மனுஷன் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்குறான். கரெக்டா? ஒழுங்கா தலை சீவி இருக்கிறீங்களா? தாடி வச்சிருக்காரா இந்த பாஸ்டர்? அப்போ ஆண்டவருடைய வல்லமை இங்கே இல்லை. இந்த சிஸ்டர் முக்காடு போடலையா? முடிஞ்சுது, ரைட்? சப்பல் போட்டுட்டே சபைக்குள்ளே வந்துட்டாங்களா? போச்சு. இப்படி பல விதத்தில் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிற விதமாய் அல்ல, நான் எதை பார்க்கிறேன்? உன்னுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். எனக்கே உண்மையாக இந்த ஊழியத்தில் அநேக காரியங்கள் நான் பார்க்கிறேன். சில விஷயங்களை மனுஷனாக நான் யோசிக்கும் போது அது ஒரு தடையாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு, ஆண்டவரே நீர் இதை எப்படி பார்க்கிறீர், நான் இதை எப்படி நான் அப்ரோச் பண்ணணும், இந்த மேட்டரை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் வேற விதமாக பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். மறந்துடாதீங்க, லேம்ப் முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் ஆயில், எண்ணெய் ரொம்ப முக்கியம். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 6வது வசனம், 5-6வது வசனத்தில் பாருங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். 10:30 ஆயிடுச்சு. இப்போ சிலர் அப்படியே வாடுது முகங்கள்லாம், அப்படிதானா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குறிப்பாக கடைசியில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க, வருத்தப்பட்டுறாதீங்க. நான் எங்கே சபைக்கு போனாலும் அதுதான் சொல்லுவேன். இந்த ஓரத்தில் இருக்கிறவங்க, கடைசியில் இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் கவனமாக ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இது ஈஸி. நம்ம கிளாஸில் எத்தனை பேர் கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்குறோம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை டிஃப்ரெண்ட் ஸ்பேஸில் வச்சிருக்கிறாரு. ஆமென். கடைசியில் இருந்தால் அப்படி ஒரு நிம்மதி இருக்கும் பாருங்க. நான்லாம் பல வருஷங்களாக கடைசி பெஞ்சிலே இருந்து சாப்பிட்றது கூட அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அங்கே கிளாஸ் நடந்துட்டு இருக்கும், நம்ம இங்கே டிஃபன் பாக்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு, இப்படிப்பட்ட நாட்கள்லாம் இருக்குது. ஆண்டவரே அதெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வரேன்னா, மணவாளன் வருவதற்கு தாமதமானபடியினால் யார் தூங்குனாங்க? அந்த 5 புத்தி இல்லாதவர்கள் மாத்திரம் தூங்குனாங்களா? புத்தி உள்ளவர்களும் தூங்குனாங்க, புத்தி இல்லாதவர்களும் தூங்குனாங்க. தூக்கம் என்பது எல்லாருக்குமே உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும்போதுனா, நீங்கள் எவ்வளோதான் சத்தமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை செய்தாலும் சரி, வேதத்தை வாசித்தாலும் சரி, எவ்வளோ அதிகமாக ஆண்டவருக்காக கொடுத்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் பிரச்சனை வரும், உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவைகள் வரும். நான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறேனே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு தெரியும், எவ்வளோ தேவைகள் இருக்குது என்பது எனக்கு தெரியும். ஆமென். நம்ம யாவருக்கும் தேவைகள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இதன் நடுவில் நம்ம ஒன்று மறந்துடக்கூடாது, நம்முடைய மணவாளன் சீக்கிரமாய் வருகிறார். நாம் எவ்வளோதான் தூங்கினாலும் சரி, அடுத்த வருகிற வசனத்தில் நம்ம பார்ப்போம், நம்ம எவ்வளவுக்கு ஆண்டவருக்கு
ஆண்டவரோடு நம்ம இருக்கிறோமோ அதற்கேற்ற பலனை ஆண்டவர் குறிப்பாக நம்ம பாடுகள் வழியாக போகிற நாட்கள்ல அவருடைய வல்லமையை நம்ம கொடுத்து நம்மை தாங்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாசத்துல எத்தனை நாள் வந்திருக்கு? இன்னைக்கு தேதி என்ன? 14, ரைட்? இந்த 14 நாட்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் நான் வழியா போயிருக்கிறேன் அப்படின்னு யாராட்டும் இருக்கிறீங்களா? கரமே பாஸ்டர். சோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஏதாட்டும் ஒரு விதத்துல நம்ம எல்லாரும் பிரச்சனை படுகிறோம். மறந்துடாதீங்க, உங்களுடைய பாரத்தை எல்லாம் யார் மீது இறக்கி வைக்கணும்? கணவன் மீது இல்லை, மனைவி மீது இல்லை, போதகர் மீது. போதகரே சஞ்சலப்படும் போது நீங்க அவர் மேல பாரத்தை வச்சீங்கன்னா அவர் எங்க போறது? ஆமென். நம்முடைய பாரத்தை ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது தெளிவாக, கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைங்க, அவர் ஆதரிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. மணவாளன் வர தாமதம். ஆண்டவராய் இயேசு அவர் கொள்ள போவதற்கு முன்பதாகவே சொல்லிட்டாரு, கடைசி நாட்கள்ல இப்படி உண்டாகும். அந்த கடைசி நாட்கள் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அதற்காக ஆண்டவர் இப்போதைக்கு வரமாட்டாரு அப்படிங்கிறதே கிடையாது. சிலர் அப்படியும் பிரசங்கம் பண்றாங்க. கேர்ஃபுல்லா இருங்க பாஸ்டர், எல்லாரையும் ஸ்டேஜ்ல விட்டுறாதீங்க தயவு செய்து. உங்களுடைய வீட்டுக்கு எல்லா போதகரும், பைபிள் எடுத்துட்டு வர்ற எல்லா போதகர்கள் அல்ல, தயவு செய்து அலோவ் பண்ணிடாதீங்க. கடைசி நாட்களில் பயங்கரமான உபதேசங்கள், குறிப்பாக நம்முடைய டெல்லி பட்டணங்களில், எல்லா பட்டணங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. we have to be very very watchful. மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். கர்த்தர் வருவார். ஆமென். அவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த உலகத்தில் நாம் எப்படி சந்தோஷமா இருக்கிறோம் என்பது அல்ல. ஆண்டவரே, உம்மோடு நான் காலமாக உம்மோடு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கட்டும். குறிப்பாக வருகிற அடுத்த வசனங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். நடுராத்திரியிலே ஆண்டவர் எப்படி வருகிறார் பாருங்க. நடுராத்திரி, கவனிங்க. நடுராத்திரியிலே, நடுராத்திரின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் என்றால் அங்கு ஒரு இருட்டு, அப்படிதானா? இந்த உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்பொழுது, இந்த உலகத்துல காணப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம யோசிக்கும் போது, இப்படிப்பட்ட ஒரு நாட்களில் இயேசுவானவர் வருவதற்கு சரியான ஒரு சமயம் அப்படிதான் தோணுது. ஆமென். நீங்க வீட்டை விட்டு போறீங்க, திருப்பி வருவீங்க என்பது நிச்சயமே இல்லை. பிள்ளைகளை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம், பத்திரமா வருவாங்க என்பது நமக்கு நிச்சயமே இல்லை. பாருங்க, அதே போல இருட்டு இல்லைன்னா நடுராத்திரி என்று சொல்லும்போது அது பாவத்தையும் காண்பிக்கிறது. தேவன் எங்கே இல்லையோ அங்கே இருள், வெளிச்சம் எங்கே இல்லையோ அங்க இருள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல நடுராத்திரியில நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுவோம்? இங்க ஷிஃப்ட் மேட்டர்லாம் இருக்குது. நம்ம நைட் ஷிஃப்ட், பகல் ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்து எல்லாம், ஆனா ஜென்ரலா பார்க்க போனா நடுராத்திரியில தான் எல்லாருமே அயர்ந்து தூங்குகிற ஒரு சமயம். ஆமென். அப்படிப்பட்ட நடுராத்திரியில யாராட்டும் உங்க வீட்டை தட்டினாங்கன்னா நீங்க எந்திப்பீங்களா? முதல்ல எந்திக்கிறதுக்கே, ஒரு திரும்புறதுக்கே கொஞ்சம் யோசிப்போம். அவ்வளவுக்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் யோசித்து பாருங்க. ஆண்டவர் வருகிறார் என்று இந்த வசனத்திலிருந்து நான் பேசுறேனே, எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பி முழு மனதாக கொடுக்கிறோமா என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும். எனக்கு கூட தெரியாது. ஹல்லேலூயா. என்னுடைய என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம் எல்லாம் இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவருக்கு தங்களுடைய இருதயத்தை கம்ப்ளீட்டாக கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சபையா இது இருக்க வேண்டும். அதற்காக தான் சண்டையே நான் இதை பேசுறேன். ஆமென். நான் எத்தனையோ ஆசீர்வாதமான வசனங்கள் இருக்கிறது வேதாகமத்தில், அதை நான் பேச முடியும். ஆனால் இது ரொம்ப முக்கியம். இன்னொரு சண்டை நமக்கு கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல, நான் இந்த இடத்துல இருப்பேனாங்கிறது தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிற இந்த நாட்களில் மிக புத்தியுள்ளவர்களாக இருப்போம். நடுராத்திரி எதை குறிக்கிறது என்றால், யாரும் எதிர்பார்த்திராத ஒரு வேளை. தொடர்ந்து வாசிங்க. நடுராத்திரியிலோ இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். கடைசி நிமிஷத்துல நீங்க மற்றவர்களை எதிர்பார்த்து இருந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே யோசிப்பேன், எங்க அப்பா பெரிய ஊழியக்காரர்,
அவர் பேரை சொல்லி நான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் நான் போயிடலாம், வாய்ப்பே கிடையாது. அப்படிதானா? ஆண்டவர் என்கிட்ட தான் அக்கௌண்ட் கேட்க போறாரு. நீ எனக்காக என்ன செய்தாய்? நான் மற்றவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுள் தாங்க, இன்னும் கொஞ்சம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லுங்க, வாய்ப்பே இல்லை. நீங்க ஆண்டவரை எப்படி அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து வாசிங்க. அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்படும் காலம் வெகு சீக்கிரம் வரப்போகிறது. இதுக்கு நீங்க அல்லலியா சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா கதவு அடைக்கப்பட போகிறது என்றால் அது சந்தோஷமான ஒரு விஷயம் கிடையாது. நோவாவை பற்றி நம்ம வாசிக்கும் பொழுது அங்கேயும் இதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? கதவை அடைத்து நோவா கையில சாவியை கொடுக்கல, ரைட்டா? ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். அவருக்கு தெரியும் எப்போ எது வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். அவருக்கு தெரியும் இத்தனை வாய்ப்பு நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் இவன் திருந்தலைன்னா உன்னுடைய காலமெல்லாம் நீ என்னை விட்டே நீ பிரிந்தே இருந்துக்கோ. உனக்காக நான் இந்த உலகத்திற்கு வந்து ரத்தம் சிந்தி, அதை தான் நாம் இன்றைக்கு நம்ம பங்கு கொள்ள தான் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி தன்னுடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் அவ்வளோ நமக்காக இறங்கி வந்து செய்யும்போது நம்ம ஆண்டவருக்காக சின்ன சின்ன விஷயங்களில் உண்மையாக இருக்கக்கூடாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதவு அடைக்கப்படும் நாள் சீக்கிரமாக வருகிறது. சபையே, இந்த வசனங்கள் எல்லாம் யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவரை பற்றி தெரியாத புறஜாதியாருக்கு அல்ல, சபைக்குரிய வசனம், தேவ ஜனங்களுக்குரிய ஒரு வசனம். ஆமென். ஆகவே நாம் சபையில் இருந்துட்டே புத்தி இல்லாதவர்களா இருந்திராதபடி புத்தி உள்ளவர்களாய் ஆண்டவருடைய இந்த ராஜ்யத்திலே நாம் பங்கு பெற்று இறுதி வரை நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே இறுதி வரை நிலைத்து நிற்க கர்த்தர் இந்த சபைக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் யாவரும் இன்றைக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், நாங்கள் போயிடுவோம், அடுத்து ஒரு வாரத்துக்கு எங்களை பார்க்க முடியாது, ரைட்? அப்படிதானா? நீங்கள் ஆனால் உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் வேத வசனத்தை எடுத்து வாசித்து கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து அப்படி உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. சீக்கிரமாக எக்காலம் ஒன்று ஒலிக்கப் போகிறது. 11, 12, 13 வசனங்களை வாசிங்க. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் எப்போ வருகிறார் என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இது ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ளணும். சபைக்கு இது ஒரு எச்சரிப்பான ஒரு நாட்கள். உலகத்தில் நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்பொழுது இது ஒரு எச்சரிப்பு, வார்னிங். இதை நம்ம கவனீனமாக விட்டுறக்கூடாது. இது நம்ம சந்தோஷத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு நாட்கள். ஹல்லேலூயா. புறஜாதியார்கள், ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள், அவர் இது என்னமோ ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது, அங்கங்கே காரியங்கள் நடக்கிறது, நம்ம அப்படியே நம்முடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனால் ஆண்டவரை பறித்து அறிந்த ஜனங்கள், we have to be very much aware and be watchful. மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். எல்லாம் சொல்லுங்க, விழித்திருங்கள். உண்மையாகவே சிலர் இந்த இடத்துல விழிக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இப்போ அவங்க அதுக்குள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டாங்க. Praise the Lord. வந்துருங்க திருப்பி. Praise the Lord. Hallelujah, hallelujah. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் சொல்லுங்க, எப்பொழுதும், எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் நான் விழித்திருப்பேன் ஆண்டவரே. நம்முடைய சொந்த முயற்சினால முடியாதுங்க, நம்முடைய சொந்த முயற்சினால் முடியாது. பட் தேவனை நம்பி இருந்தால் அவர் கொடுக்கிற பலத்தின் மூலம் இறுதி வரை நம்மால் நிலைத்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. பிசாசானவன் உங்களை வந்து சொல்லுவான், உன்னால முடியாதுப்பா, நீ இத்தனை வருஷம் நீ ட்ரை பண்ணிட்ட, உன்னால ஒண்ணுமே முடியாது, இதுவரைக்கும் ஒண்ணுமே உன்னால பண்ண முடியல, ஆண்டவருக்காக நீ எப்படி நிற்க முடியும்?
என்ன அவன் சொன்னாலும் சொல்லிட்டு போறான், ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம ஒருபோதும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம தொடர்ந்து ஓடுவோம். இது ஒரு பந்தயம், இது ஒரு ஓட்ட பந்தயம், இது ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சீக்கிரமாக முடிய போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர், இயேசுவானவரே வரப்போகிறார். அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம். சபையே ஆயத்தப்படு. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில்